மருத்துவ கழிவுகளை கேரள அரசே அகற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சுரேஷ், வணக்கம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் ஆகிய பகுதிகளில் கொட்டப்படுவதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு வழக்கு தொடர்பான விசாரணையின் போது தமிழக அரசு தரப்புல இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படக்கூடிய விவகாரம் குறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேரள மருத்துவ கழிவுகளை முறைப்படியாக அகற்றுவதற்கு தேவையான வசதிகளை செய்யாமல் ஏன் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேரள அரசுக்கு எழுப்பியிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த கழிவுகளை அகற்றுவதற்குரிய செலவுகளை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. மேலும் கேரளாவில் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன, அங்குள்ள மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கவும் கேரள அரசுக்கு தீர்ப்பாயம் நேற்றைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் இன்றைக்கு இந்த 3 நாட்களுக்குள் கேரள அரசாங்கமே பொறுப்பேற்று இந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று தென்மண்டல தேசிய பசுமாயம் கேரள அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. கழிவுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்லது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் மேலாண்மை செய்யக்கூடிய நிறுவனத்திடம் கேரள அரசு இதை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவருக்கு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் எழுதிய கடிதத்தில் கழிவுகளுக்கு சொந்தமான அந்த மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தீர்ப்பாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.